வெல்கம் பேக் அவுட் த ஷார்ட் பிரேக். இது உங்கள் கிச்சன் எங்கள் இன்றைக்கி நான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் அண்ணா நகரில் அஸ்வினி மேடமோடைய கிச்சனில் தான் இருக்கேன். சூப்பராக ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக மட்டனில் ஒரு தகி கடி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் சஜஷன், மட்டன் வந்துட்டு பெரிய சைஸ் க்யூப்ஸாக போடாமல் கொஞ்சம் மின்சடாவோ இல்லை சின்ன சின்ன மட்டன் சுக்காவுக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, சின்ன சின்னதாக அது மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மட்டன் தகி கடி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஸ்நாக்கு கேட்டாங்க இல்லையா, என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பன்னீர் வெஜிடபிள் பேட்டிஸ்னு ஒரு இது பண்ண போகிறோம். லைக் கட்லெட் மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு அந்த பேட்டி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். பாயில் பண்ணி மேஷ் பண்ண பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டேஜ் சீஸ் பன்னீர், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் சாய்ஸஸ் யூஸ். நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி வெஜிடபிள் விருப்பப்படுறீங்களோ யூஸ் பண்ணலாம். நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேரட், கொஞ்சோண்டு க்ரஷ் பண்ண க்ரீன் பீஸு, பாயில் பண்ணி க்ரஷ் பண்ண க்ரீன் பீஸு, அதுக்கப்புறம் பெல் பெப்பர்ஸில் வெறும் க்ரீன் பெப்பர் மட்டும், கேப்சிகம் சொல்லுவாங்க இல்லையா, பச்சை கலரில் குடம் மிளகாய். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தனியா, பிளாக் பெப்பர் பவுடர், சால்ட்டு. ஸ்பைசிக்கு வந்துட்டு மிளகு தான் நமக்கு காரம், அதிக அளவு காரம் இல்லை, மைல்டு ஸ்பைசி உள்ள ஒரு டிஷ் தான் பண்ண போகிறது. ஃப்ளார் பைண்டிங் பர்பஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், மைதா கொஞ்சம், சால்ட்டு, பொரிக்கிறதுக்கு வந்துட்டு எண்ணெய். இதுதான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கலாங்களா. அதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை காய வச்சுக்கலாமா. ஓகே, இது வந்து நல்லா ஸ்க்ராபிள் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி மேஷ் பண்ணி இல்லை பச்சை மிளகாய் வந்து மிக்சியில் அடித்து போட முடியுமா? போடுறதுன்னு போடலாம். பசங்களுக்கு ஆமாம், ஃபைன் சாப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது ஃப்ரை பண்ணும்போது அது ஸ்பைசி தெரியாது. மேபி ஃபைன் சாப் பண்ண முடியாதவங்க வந்துட்டு இது பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிட்டு பெப்பர் இன்னும் கொஞ்சம் அவங்க ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பர் ஸ்பைசியோடய ஸ்டாக். ஸோ இதையும் நல்லா மேஷ் பண்ணி ஓகே. இப்போ காய் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் அந்த பேசின் பவுல். இதில் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி மசாலா வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஏற்கனவே எல்லாமே ஃபைன் சாப் பண்ணியிருக்கிறோம், ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது. ஆனியன், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, கேரட், கேப்சிகம், க்ரீன் பீஸ், பன்னீர், பொட்டேட்டோ. அதுக்கப்புறம் க்ரஷ் பண்ண பிளாக் பெப்பர், ஏற்கனவே க்ரீன் சில்லி 3 நம்பர் போட்டிருக்கோம், தனியா பவுடர், சாரி சோம்பு பவுடர், லிட்டில் பிட் கார்ன்ஃப்ளவர், இதில் பைண்டிங்காக. சால்ட் வந்து ஆட் டு டேஸ்ட். இதை வந்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரே இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைதா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அந்த மைதாவில் வந்துட்டு பைண்டிங் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் வந்துட்டு டிப் பண்ணி கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணுவோம். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம அந்த டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணலாம். எஸ்.
வாட்டர் கொடுங்க கொஞ்சம். ம். பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் கொட்டிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஓகே, இதை வந்துட்டு லைட்டாக டிப் பண்ணி ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டேரெக்டாக இது முடிச்சதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆனோடனே அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது. ஓகே. ஓகே, நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிரெட் க்ரம்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ வந்துட்டு இதை வந்து இதில் போட்டு நிறைய ஹெல்த் கான்ஷியஸ் பீப்புள் இருக்கு, அவங்க இது ஷெலோ ஃப்ரை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் கம்மியாக போட்டு அப்படியே தவாவில் போத் சைடு வந்துட்டு மைல்டாக கிரில் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஷாலோ ஃப்ரை அவங்க கரெக்டாக இருக்கும். கார்ன்ஃப்ளேக்ஸ் க்ரஷ் பண்ணி இப்போ பண்ணலாம். க்ராக்கர்ஸ் இப்போ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதே இப்போ க்ராக்கர்ஸாக பண்ணுறீங்க அப்படின்னா ஓட்ஸு, ஓகே கார்ன்ஃப்ளேக்ஸு அந்த மாதிரி என்ன உங்களுக்கு வேணுமோ அந்த பைண்டிங் கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த நம்ம மைதாவில் பிளெண்ட் பண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா, டிப் பண்ணி அந்த பீரியடில் அதில் அப்படியே லைட்டாக டிப் பண்ணி கொஞ்சம் அப்படியே பிடிச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஓட்ஸ் நல்லாயிருக்கும், கார்ன்ஃப்ளேக்ஸ் நல்லாயிருக்கும், கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டால் இன்னும் கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறப்ப ஓட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அஸ்வினி ஜி, நீங்கள் வந்துட்டு கேட்ட ஸ்நாக் வந்துட்டு ஆலு பன்னீர் வெஜிடபிள் பேட்டி வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஷெஃப் டச், டெக்கரேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஹாட்டாக இருக்கா? நல்ல சூடு இருக்கு, ரொம்ப நைஸ் டெக்ஸ்டர் இருக்குது, மேலே க்ரன்ச்சி பன்னீர் டேஸ்ட் வருது. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி டிஷ் இருக்கும். ரொம்ப நல்லதாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் மேம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு உங்கள் கூட குக் பண்ணது. பொட்டேட்டோ பன்னீர் வெஜிடபிள் பேட்டீஸ். தேவையான பொருட்கள்: வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு, பன்னீர், கேரட், வேக வைத்து இடித்த பச்சை பட்டாணி, குடைமிளகாய், தனியா, கருப்பு மிளகுத்தூள், உப்பு, சோளமாவு, மைதா மாவு, எண்ணெய், வெங்காயம், சோம்புத்தூள், பிரெட் தூள். செய்முறை: முதலில் வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும். பிறகு வெங்காயம், குடைமிளகாய், கேரட், பச்சை மிளகாய் ஆகியவற்றை நறுக்கி வைத்துக் கொள்ளவும். பன்னீரை நன்கு மசித்து வைத்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், குடைமிளகாய், பச்சை பட்டாணி, பன்னீர், உருளைக்கிழங்கு, மிளகுத்தூள், சோம்புத்தூள், சோளமாவு, உப்பு சேர்த்து கலந்து கட்லட் வடிவில் உருட்டி வைத்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் மைதா மாவை தண்ணீர் ஊற்றி கரைத்து வைத்துக் கொள்ளவும். பிரெட் தூளை தட்டில் எடுத்து வைத்துக் கொள்ளவும். செய்து வைத்துள்ள கட்லட்டை மைதா மாவு கரைசல் பிரெட் தூளில் தோய்த்து எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்கவும். இப்பொழுது பொட்டேட்டோ பன்னீர் வெஜிடபிள் பேட்டீஸ் தயார்.